சிறுத்தொண்டர் நாயனார். சிறுத்தொண்டர் நாயனார் சோழ நாட்டில் செங்காட்டங்குடியில் மகாமாந்திரர் மரபில் பிறந்தவர். மகாமாந்திரர் அப்படின்னா மூலிகைகளை வைத்து வைத்தியம் செய்யக்கூடிய சித்த வைத்தியர். இவங்க குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு முதல்ல பரஞ்சோதி அப்படின்னு தான் பேர். பிற்காலத்தில் தான் இவர் சிறுத்தொண்டர் நாயனாராக மாறுறாரு. இவர் மிக சிறந்த வீரர். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி போன்ற எல்லா பயிற்சிகளையும் கற்று தேர்ந்தவர். வேத நூல்களையும் கற்ற திறமைசாலி. இவர் பரமசிவனே உண்மையான கடவுள் அப்படின்னும் அவருடைய திருவடியை சிக்கன பற்றினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் எந்த நேரமும் சிவசிந்தனையோடையே இருப்பார். அடியார்களுக்கு தொண்டு செய்வதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார். பரஞ்சோதியார் ஒரு அரசரிடம் சேனாதிபதியாக இருந்தாங்க. பல நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று எதிரி நாட்டையும் கைப்பற்றி வந்தார். ஒரு தடவை வாதாபிங்கிற நகரத்துக்கு போனார். அந்த வாதாபியையும் வெற்றி கொண்டு அங்கே ரத்தினங்களையும் யானை கூட்டத்தையும் குதிரை கூட்டத்தையும் கொண்டு வந்து அரசரிடம் ஒப்படைச்சாங்க. அதனால் அரசர் இவரை வெகுவாக புகழ்ந்தாங்க. அப்போ தான் பரஞ்சோதியை பற்றி தெரிந்த ஒரு மந்திரி, இவர் மிக சிறந்த வீரர் மட்டுமல்ல, மிக சிறந்த சிவபக்தர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இவருக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அரசர் நடுநடுங்கி போனார். ஏன்னா இவ்வளவு சிறந்த சிவபக்தரையாக நான் போர்க்களத்துக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனது வேதனைப்பட்டார். அதனால் பரஞ்சோதியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நினச்சாரு அரசர். ஆனால் பரஞ்சோதியோ அரசருடைய காலில் விழுந்து பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டாரு. அதனால் பரஞ்சோதியை அழைத்து அவருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து சிவத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வச்சார். இவருக்கு திருவெண்காட்டு நங்கையை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அந்த பெண்மணியும் நல்ல சிவபக்தை. இருவருமே சிவனடியார்கள் அமுது செய்யாமல் தான் அமுது செய்யக்கூடாது அப்படிங்கிற விரதத்தை பூண்டிருந்தாங்க. பரஞ்சோதியார் அந்த அரசர் கொடுத்த பொருள்களெல்லாம் வச்சு அடியார்களுக்கு உணவு உபச்சாரம்லாம் செஞ்சுட்டு வந்தார். அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுட்டு வந்தாங்க. இறைவனிடம் ஒரு ஒப்பந்தமே போட்டிருந்தார் இவர். நான் எவ்வளவு நாட்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று தாங்கள் நினைக்கின்றீர்களோ, எவ்வளவு நாள் உணவளிக்க வேண்டும் அடியார்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த நாட்கள் வரை நீங்கள் அடியார்களை அனுப்புங்கள். எப்போது எனது தொண்டு போதும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்போது நிறுத்திவிடுங்கள். எனது வாழ்நாள் முடிவுற்றது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார். அதனால் தினந்தோறும் ஒரு அடியார் வருவாங்க. அவங்களுக்கு உணவளித்த பிறகு தான் கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடுவாங்க. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் சிவனடியார் வராமல் ரொம்ப மனவேதனையோடு இருந்தாங்க. அப்போ தான் சிவபெருமான் பைரவர் வேடத்தில் வந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில்.